This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நாம் இப்போ ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30,000 அந்த ரேஞ்சில் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காரு. மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் வருவாய் அந்த மாதிரி சம்பாதிச்சிருக்காரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அந்த காணொலியில் பார்க்கலாம். ஓலா, ஊபர் போன்ற செயலிகள் வருகையால் தங்களது வருமானம் குறைந்துள்ளதாக பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மாதம் 8 லட்சம் வரை சம்பாதிக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. இது எப்படி 8 லட்சம் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். பட் அது சாத்தியம்தாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, லென்ஸ்கார்ட் நிறுவனத்தின் உயர் அதிகாரியான ராகுல் ரூபானி இந்த தகவலை லிங்க்டின் தளத்தில் பகிர்ந்துள்ள நிலையில் அந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது. அவர் வெளியிட்ட பதிவில், நான் விசா நேர்முக தேர்வுக்காக மும்பையில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு சென்றிருந்தேன். அங்கிருந்த பாதுகாவலர் தூதரகத்துக்கு எந்த ஒரு பேக்கையும் எடுத்துச் செல்லக்கூடாது என்று கூறினார். அப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த என்னை அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் என்னை அழைத்தார். உங்கள் பேக்கை நான் வைத்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு 1000 ரூபாய் தர வேண்டும் என்று கூறினார். முதலில் தயங்கிய நான் பின்னர் அவரிடம் எனது பேக்கை கொடுத்து சென்றேன். இது ஒரு நல்ல தொழிலாக தெரிந்தது. ஒரு நாளைக்கு இதுபோல் 20-30 பேரிடம் பைகளை பெற்று நாளொன்றுக்கு 20,000 முதல் 30,000 வரை சம்பாதிக்கிறார். அதுவே மாதம் 5 லட்சம் முதல் 8 லட்சம் வரை வருமானம் கிடைக்கிறது. அவரால் 30 பேக்குகளை ஆட்டோவில் வைக்க முடியாது என்பதால் உள்ளூர் காவல் அதிகாரி ஒருவருடன் ஒப்பந்தம் செய்து லாக்கரில் பேக்குகளை வைத்துக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார். என்ன உறவுகளே, ஆட்டோக்காரருக்கு எப்படி 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? அந்த புத்தியுள்ள பிள்ளை எங்கே இருந்தாலும் பிழைக்கும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, அதில் நமக்கான வருவாய்க்கான வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்க தெரிஞ்ச ஒரு நபருக்கு அவன் செஞ்சிட்ருக்கிற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நிச்சயமாக கை கொடுக்கும். அந்த வகையில் அந்த ஆட்டோக்காரரோட புத்திசாலித்தனத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து இயற்கை வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கும். அதை சரியான முறையில் சிந்தித்து சரியாக பயன்படுத்திட்டோன்னா நாமளும் மாதம் 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோட விரைவில்